இந்த வாலிப வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை. இந்த வயசில் அந்த செல்ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நீ எதற்காக வாழ்ந்து எதை அடையணும்னு தெரியும், அதை தான் நீ பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக தேடு. உன் செல்ஃபோனில் விஷயங்களை பாருங்கள். நீ என்னவாக இருக்கணும், என்ன தொழில் செய்ய விரும்புகிற, இந்த தொழிலை யார் முன்னாடி எப்படி செஞ்சுருக்காங்க, எங்கேருந்து இந்த பொருள் கிடைச்சிது, அதோட அடி வேறு என்ன, அது எப்படி சந்தைப்படுத்துவது. நான் எப்படி திரும்ப ஜெயிச்சேன். நான் வர காலத்தில் 1990 முதல் தள்ளுவண்டி, நீங்களாம் பிறந்திருப்பீங்களா? பிறந்திருக்க முடியாது. அந்த காலத்தில் இட்லி பீப்பும் தான் இருக்கும். இந்த ஹைகோர்ட்டை சுற்றி தள்ளுவண்டிங்க இருக்கும். நான் போய் நின்றுட்டு வேலையை முடிச்சுட்டு ஹோட்டலில் டேபிளுக்கு தொடங்கிற வேலை 13 வயசு உள்ள 4 வருஷம் வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் விவரம் பண்ணிட்டு தான் சென்னைக்கு வந்துட்டேன். அங்கே இருந்தால் சொந்தக்காரன் முன்னாடி இலையை எடுத்துக்கிட்டு இருக்கிறத கூட இங்கேயே போய் பிழைக்கலான்னு இந்த விஜய் டிவியில் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டேன். போய் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஒரு பார்ப்பேன் அந்த தள்ளுவண்டியை. ஒரு தள்ளுவண்டி இருக்குது, ஒரு பெட்ரோமாஸ் லைட்டு, ஒரு தோசைக்கல் இருக்குது, ஒரு இட்லி குண்டா இருக்குது. இதுக்கு பணம் சேர்த்துணும்டா, நம்மளும் இப்படி ஒரு தள்ளுவண்டி போட்டுருந்தோம்னு என்னை தயார் பண்ணுறேன். போட்டேன் தள்ளுவண்டியும் போட்டு அதே மாதிரி இட்லி இதெல்லாம் போட்டு பார்க்குற உடல் உழைப்பு தாங்க முடியல. என்னன்னா பகலில் அரிசி உளுந்தெல்லாம் வாங்கி ஊற வச்சு சாயந்தரம் ஆட்டிட்டு படுத்தா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாம்பார் சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் தள்ளுவண்டியை தள்ளிட்டு போயிட்டு மறுபடியும் ஜாமானோன்னா உடல் வலிமை நல்ல எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தூக்கமே இல்லை. அப்படி சைக்கிளில் ஜாமான் வாங்க போகும்போது உளுந்து இந்த முட்டியில் கல் போச்சு. அதுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. கல்லை தூக்கி வெளியே போட்டு 6 மாதம் ஆச்சு அந்த காயம் ஆற. இன்றைக்கி இந்த தழும்பு இருக்குது எனக்கு முட்டியில். அப்புறம் யோசிச்சேன், ஒரு பொருளை போட்டு ஈஸியாக ஜெயிக்கணும்னா என்னடா இருக்குது இந்த உலகத்தில்னு. நான் ஹோட்டலில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்குல்ல, அங்கே பிரியாணி பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பணக்காரங்க தான் சாப்பிட முடியும். இந்த பாஸ்மதி அரிசினா என்னன்னே தெரியாது ரோட்டில் யாருக்குமே. ஏழப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட நான் 30 வருஷம் முன்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோட்டு மேலே கிடையவே கிடையாது. அப்படி இருந்த காலத்தில் எது இல்லையோ அதை கையில் எடுக்கிறேன். பாஸ்மதி அரிசியை ரோட்டுக்கு கொண்டு வரேன். 99% நல்ல பாராட்டு. 2-3% என்னை அடிக்காத குறை தான், திட்டுவாங்க. சேமியாவை கட் பண்ணி போட்டு ஏமாந்திரியா நீ, எப்படி இவ்வளோ பெரிய அரிசி இந்த உலகத்தில் இருக்குதுன்னு. நம்ம நேர்மையாக தான் செய்கிறோம். கோவப்பட்டுருந்தால் தள்ளுண்டியும் உடச்சி போட்டு போயிடுவாங்க. நான் கோவப்படலை, தாங்கிட்டு இன்றைக்கி சாலை ஓரம் எங்கே பார்த்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஆஹா, இவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பாஸ்மதி அரிசின்னு. அந்த பாஸ்மதியில் இருக்கிற ஒரு சிறு நன்மை, நம்ம சாப்பாட்டு அரிசியோட சர்க்கரை சத்து கொஞ்சம் குறைவு பாஸ்மதியில். அதுவும் பழுப்பு நிற பாஸ்மதியில் ரொம்ப சர்க்கரை சத்து குறைவு. நாங்கள் நார்த்தில் போய் பார்த்தா அதுதான் நிறையா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாததை நான் உன்னை கண்டுபிடிச்ச வயசு தான் என்னை இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்கு இன்றைக்கி. அது மாதிரி உங்களோட இதயங்கள்லையும் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க புதுமைகளை புகுத்துங்க, புதுமைகளை யோசிங்க. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.